47 சங்கீதத்தின் 8ஆம் வசனம். 47 சங்கீதத்தின் 8ஆம் வசனம். Psalm 47 verse 8. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். 48ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். Thou breakest the ship of Tarshish with an east wind. நாம் இந்த ஆராதனை வேளையிலே உடைக்கப்படுதலை குறித்ததான சில சத்தியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். In this service we are going to study certain truths about breaking. அவர் கீழ்காற்றினாலே தர்ஷீசின் கப்பல்களை அவர் உடைக்கிறவராக இருக்கிறார். He breaks the ships of Tarshish with an east wind. நாம் விசுவாச கப்பலில் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் சேரலாக இருக்கிறோம். We are progressing in the spiritual journey in the ship of faith. ஆண்டவர் பல சந்தர்ப்பத்திலே நம்மை உடைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். On many occasions the Lord is found breaking us. நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிற, நொறுக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் நம்முடைய ஜீவியங்களிலே உண்டாகிறது. There are times in our life when our hearts are broken or crushed. ஏன் இவ்விதமாக ஆண்டவர் நம்மை உடைக்கிறார் என்பதற்கான சில காரணங்களை நாம் இந்த ஆராதனை வேளையிலே பார்க்க போகிறோம். In this service we are going to see certain reasons as to why the Lord breaks us. நாம் விலையேற பெற்றதான சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். We have been chosen to inherit a precious inheritance. தர்ஷீஸ் என்று சொன்னால் ஜாஸ்பர் என்றுதான் அர்த்தம். Tarshish means ஜாஸ்பர் வச்சிரக்கல். It means a jasper, precious stone jasper. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் புதிய எருசலேமினுடைய முதலாம் அஸ்திவார கல்லாக இது காணப்படுகிறது. In Revelation chapter 21 verse 19 we see that it is the first foundation stone. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம். And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third the chalcedony, the fourth an emerald. இங்கே புதிய எருசலேமின் முதலாவது அஸ்திவாரக்கல் வச்சிரக்கல்லாக காணப்படுகிறது. The first foundation stone of the city New Jerusalem was jasper. தேவன் நம்மை புதிய எருசலேம் நகரத்தாராக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen us as a city of New Jerusalem. நம்மை கொண்டு ஆண்டவர் சீயோனையும் புதிய எருசலேமையும் அவர் கட்டிக் கொண்டிருக்கிறார். The Lord is using us to build up Zion and Jerusalem. நாம் புதிய எருசலேமின் விலையேற பெற்றதான கற்களாக நாம் காணப்படுகிறோம். We are seen as the precious stones of New Jerusalem. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல் என்பதை அறிந்திருக்கிறோம். We know that the Lord Jesus Christ is the chief cornerstone. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள். The apostles and prophets are the foundation stones. தேவனுடைய சபையார் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறார்கள். And the church of God are built upon it as a precious stones. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். So we have been chosen with such a sublime purpose. நம்முடைய நோக்கத்தை நாம் இழந்து விடும்போது, when we lose sight of this purpose, நம்முடைய தரிசனத்தை நாம் இழந்து விடும்போது, when we lose our vision, நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நாம் மறந்து விடும்போது, when we forget the purpose of our calling, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும்போது, when we do things against the Lord, தேவன் நம்மை உடைப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறார். the Lord surrenders us to be broken. இந்த தர்ஷீசின் கப்பல்கள் உடைக்கப்பட்டதற்கான சில காரியங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். In the word of God we can see certain reasons for these ships of Tarshish to be broken. அந்நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தர்ஷீசுக்கு வியாபார கப்பல்கள் கடந்து போவதாக இருந்தது. Merchant ships used to go to Tarshish in those days. ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலும் இந்த தர்ஷீசின் கப்பல்களை அவர் உடைத்ததாக பார்க்கிறோம். We see on many occasions that the Lord broke these ships of Tarshish. இந்த தர்ஷீசின் கப்பல்கள் உடைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? Why were the ships of Tarshish broken? முதலாவதாக நாம் அதை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 16-17 வசனங்களிலே வாசிக்கும் போது இந்த தர்ஷீசின் கப்பல்கள் உடைக்கப்பட்டதற்கான 2 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Two reasons for the ships of Tarshish to be broken can be seen in Isaiah chapter 2 verses 16 and 17. தர்ஷீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார்.
upon all the ships of Tarshish and upon all pleasant pitches, and the loftiness of man shall be bowed down, and the haughtiness of man shall be made low, and the Lord alone shall be exalted in that day. இந்த தர்சீசின் கப்பல்களை ஏன் அவர் உடைக்கிறாராம்? Why did he break the ships of Tarshish? இந்த தர்சீசின் கப்பல்கள் மேல் ஏன் நியாய தீர்ப்பை செலுத்துகிறார்? Why did the judgment of God come upon the ships of Tarshish? மேட்டிமை நிமித்தமாக. Because of their haughtiness. அவனுடைய மேட்டிமை தாழ்த்தப்படும்படியாக. Their haughtiness had to be made low. மனுஷருடைய வீராப்பு தணிந்து போகும்படியாக. The loftiness of man had to bow down. கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் உடைத்து போடுகிறார். Sometimes the Lord breaks us in our lives to show that the Lord alone is exalted. மேட்டிமையும் பெருமையும் வரும்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தை உடைக்க வேண்டியது அவசியமாகின்றது. When there is haughtiness and arrogance, sometimes the Lord has to break our lives. மனுஷனுடைய வீராப்பு ஒன்றுமில்லை என்று மனுஷனுடைய வீராப்பை அவர் தனிய பண்ணுகிறார். He makes the loftiness of man bow down. 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் என்று வாசிக்கிறோம். In verse 11 it says the lofty looks of man shall be humbled. மனுஷனுடைய வீராப்பு தனியும். The haughtiness of men shall bow down. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். The Lord alone shall be exalted in that day. அவருடைய பெருமையை உடைக்கும்படியாக. To break our pride. மேட்டிமையான இருதயம் தாழ்த்தப்படும்படியாக. For our haughty heart to be humbled. அகந்தை அழிந்து போகும்படியாக. For arrogance to be destroyed. வீராப்புகள் தணிந்து போகும்படியாக. For all loftiness to bow down. ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடியதான இடத்துல நாம் வருவதற்காக நம்முடைய கப்பல்களை உடைத்து போடுகிறார். இருதயத்தை ஆண்டவர் நொறுக்கி விடுகிறார். Bring us to a place of nothingness. The Lord breaks our ships and he breaks our hearts. ஆண்டவர் ஆகினாலே தான் நம்முடைய வீராப்பு தணிந்து போகும்படியாக, மேட்டிமைகள் தாழ்த்தப்படும்படியாக, பெருமை உடைக்கப்படும்படியாக சில வேளைகளிலே நாம் உடைக்கப்படக்கூடியதான சந்தர்ப்பங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறார். For our loftiness to bow down, for our haughtiness to be humbled, for our pride to break down, the Lord sometimes yields us to be broken. நம்முடைய ஜீவியத்தை இவ்விதமாக அவர் தாழ்த்தி அவர்தான் உயர்ந்தவர் என்பதை விளங்க பண்ணுகிறார். He humbles us and shows that he alone is exalted. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read Isaiah chapter 13 verse 11, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். I will punish the world for their evil and the wicked for their iniquity, and I will cause the arrogancy of the proud to cease, and will lay low the haughtiness of the terrible. அவர் அகங்காரிகளுடைய பெருமையை தாழ்த்தும்படியாக உடைக்கிறார். he breaks down the haughtiness of the proud. கொடிய மனுஷருடைய இடும்பை அவர் தாழ்த்துகிறார். And he breaks down the arrogancy of the terrible people. ஆண்டவர் பெருமையை ஒழிய பண்ணுவதற்காக, அகந்தையை அகற்றி விடுவதற்காக, மேட்டிமையை தாழ்த்துவதற்காக நம்முடைய ஜீவியத்தில் இது போன்றதான காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். So the Lord allows things like this in our life, for pride to cease, for arrogance to come down, and haughtiness to bow down. அகந்தையும் பெருமையும் மேட்டிமையும் இருமாப்பும் ஆணவம் ஜீவியத்தில் காணப்படும் என்றால் நம் புதிய எருசலேமின் கற்களாக மாற்றப்பட முடியாது. If there is pride, arrogancy and haughtiness and loftiness in our lives, we cannot become the stones of New Jerusalem. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய எந்த வீம்பும் எந்த இடும்பும் அவருக்கு முன்பாக செல்லாது. None of our haughtiness or terribleness can be before the Lord. உன் இருதயத்துக்குள் பெருமையும் மேட்டிமையும் அகந்தையும் உடைய இருதயத்தை கர்த்தர் காண்பார் என்றால் அதை ஒழிய பண்ணும்படியாக, அதை உடைத்து போடும்படி நொறுக்கும்படியாக அவர் உன்னோடு இடைபட ஆரம்பிப்பார். If the Lord sees pride, arrogancy or haughtiness in our life, he will deal with us in such a way that we are broken. அதை அவர் முற்றிலுமாக தாழ்த்தி விடுவார். He will humble that that is in us. எரேமியா 48ஆம் அதிகாரத்தின் 29-30 வசனங்களிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். That is what we see in Jeremiah chapter 48 verses 29 and 30. இங்கே மோவாபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said about Moab here? இந்த மோவாப் மெத்த பெருமை காரணம். Moab is exceeding proud. ஆம், இந்த மோவாபினுடைய பெருமையை, அவனுடைய மேட்டிமையை, அவனுடைய அகந்தையை, அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, I have heard of the pride, loftiness, arrogancy and haughtiness of the heart of Moab. அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says, I know his wrath. அப்படி ஆகாது, அவனுடைய வீம்பு செல்லாமல் போய்விடும் என்று ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says, his lies shall not be so. மோவாபினுடைய மெத்த பெருமை, The exceeding pride of Moab, அவனுடைய மேட்டிமை,
his arrogancy, அவனுடைய அகந்தையான இருதயம், his lofty heart, அவனுடைய பெத்தரிக்கமான வார்த்தைகள், all his haughty words. அவனுடைய இருதயத்தின் மேட்டிமையை குறித்து நான் கேட்டேன் என்று ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says, I have heard of the loftiness of his heart. நீ மேட்டிமையாக பெருமையாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்கிறார். The Lord hears every proud, boastful word that you speak. உன் இருதயம் தாழ்மையான இருதயமாக இல்லாமல் பெருமையான மேட்டிமையான அகந்தையான இருமாப்பான இருதயம் உனக்குள் உண்டாகும் பொழுதெல்லாம் அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். If you are proud and arrogant and haughty in your heart and not humble, the Lord looks upon you. உன் பெருமையான இருதயத்துக்குள் இருந்து உண்டாகிற அந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய செவிகள் கேட்கிறதாம். God, the words, the haughty words that proceed from your proud heart are heard by the Lord. உன்னுடைய வீம்பு செல்லாது, உன்னுடைய வீராப்பு என்னிடத்தில் செல்லாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, your wrath and your lies shall not stand before me. அந்த பெருமையை உடைக்கும்படி, மேட்டிமையை தாழ்த்தும்படியாக, உன்னுடைய அகந்தையை அகற்றும்படியாக ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தை அவர் உடைத்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். The Lord breaks us, crushes us and brings us to nothingness so that he might destroy all the loftiness and arrogancy and haughtiness out of us. அவரிடத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும் வரையிலும் அவர் நம்முடைய ஜீவியத்தை உருவாக்க ஆரம்பித்து விடுவார். Till we learn a lesson, he will start molding us. ஆகினால் ஆண்டவர் இதுபோன்ற தர்சீசின் கப்பல்களுக்கு மேல் கீழ்காற்றை அனுப்பி உடைக்கும் போது உன் பெருமை என்ன என்பதை அறிந்து கொண்டு உன்னை தாழ்த்த வேண்டும். So when the Lord sends an east wind to break the ships of Tarshish, we must understand our pride. மேட்டிமையான உன் கண் தாழ்த்தப்படும் வரையிலும் ஆண்டவர் உன்னை உடைப்பதை நிறுத்த மாட்டார். The Lord will not cease to break you till your loftiness of your eyes goes. ஆகினாலே நம்மை காண்கிற, நம்மை கேட்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வார்த்தைகளை எப்போதும் தாழ்மையாக வைத்துக் கொள்வோம். So the words of our lips and our heart and our eyes must all be humble before the Lord. இல்லை என்றால் அவர் உடைப்பதற்கு நாம் அனுமதிக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். Otherwise he'll have to surrender us to breaking. எரேமியா 50ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது Jeremiah chapter 50, 31 32 வசனங்களை வாசிக்கிறது என்னவென்றால், when we read verses 31 and 32, இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவாரில்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார்? இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, oh thou most proud, I am against you. இடும்புள்ளவனுக்கு ஆண்டவர் விரோதமாக வருவாராம். The Lord stands against the proud அது man. உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. The time of your visitation has come. இடும்புள்ளவன் இடறி விழுந்து விடுவான், The most proud shall stumble and அவனை fall, எடுத்து நிறுத்துவார் இல்லை. and there will be no one to raise him up. இடும்புள்ளவனை யாரும் எடுத்து நிறுத்த முடியாது. No one can raise up a proud man. பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். God stands against the proud. இரும்புள்ளவனை கர்த்தர் விசாரிக்கிறார். God visits the pride. இடும்புள்ளவனுக்கு விரோதமாக அவரே வருகிறேன் என்று சொல்லுகிறார். He says, I myself come against the proud. உன் இடும்பு செல்லாது. Your pride will not, the இடும்புள்ளவன் இடறி விழுந்து விடுவானா, proud will stumble and fall. அவனை யாராலும் எடுத்து நிறுத்த முடியாது. No one can lift him up. ஆம், நம்முடைய ஜீவியத்திலே நாம் எந்த விதத்திலும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட, மேட்டிமையாக சிந்திக்க நமக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. We have no right whatsoever to be lofty and proud before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பெருமையான பேச்சு, மேட்டிமையான எண்ணங்கள், அகந்தையான இருதயங்கள் செல்லவே செல்லாது. All our proud and haughty looks and words and thoughts cannot stand before the Lord. மனுஷனுக்கு முன்பாக நீ உன்னை உயர்த்தி கொள்ளலாம். You can exalt yourself before man. மனுஷனுக்கு முன்பாக நீ பெருமையாக பேசலாம். You can boast before man. ஆனால் தேவனுக்கு முன்பாக உன்னுடைய காரியம் ஒன்றுமே செல்லாது. But before the Lord all these things shall not stand. உன்னை உருவாக்கும் வரையிலும் அவர் உன்னை உடைத்து எடுத்து விடுவார். He will keep breaking you till you are molded. தேவனால் நீ உடைக்கப்பட்ட இடத்தில் காணப்படுவாய் என்றால், இன்றைக்கு உன்னை தாழ்த்துவாய் என்றால், அந்த காரியத்தை ஆண்டவர் நிறுத்துவார். If you are being broken of the Lord, humble yourself and the Lord will lift you up. உன்னுடைய விசுவாச பிரயாணம் தொடர்ந்து கடந்து போகும். And we can go ahead in our ship of faith. இல்லை என்றால் நீ தொடர்ந்து ஆண்டவராலே உடைக்கப்பட்டு கொண்டுதான் வருவாய். Otherwise you will continue to be broken of the Lord. இந்த ஆராதனை வேளையிலே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்த முடியாது என்பதை அறிந்து கொண்டு எவ்வளவாக உன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளவாக உன்னை தாழ்த்திக் கொள்வாயாக. O child of God who's listening to these words, understand that you cannot exalt yourself above the Lord and humble yourself as much as you can. உன் இருதயத்தை நீ தாழ்த்திக் கொள்ளும் வேளை வரையிலும் அவர் உனக்குள் இடைப்பட்டு கொண்டேதான் இருப்பார். Till you humble your heart, he will keep dealing with you. ஏனென்றால் நீ வெளியேற பெற்றதான எருசலேமின் கல்லாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். Because you have been chosen to be a precious stone of Jerusalem. உன்னை ஒரு வெளியேற பெற்ற கல்லாய் கொண்டு போய் புதிய எருசலேமிலே நிறுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய உத்தரவாதம்.
ஆசீர்வாதமாக இருக்கிறது. It is the responsibility of the Lord to present you as a precious stone in Jerusalem. ஆகையால் உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளும்படி, நீ சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளும் வரையிலும் அவர் அந்த வேலையை உனக்குள்ளே செய்து கொண்டே So இருப்பார். he will keep doing that work till you humble yourself and learn the lesson. அந்த வேலையை அவர் செய்வதை ஒருபோதும் நிறுத்திக் கொள்ள மாட்டார். He will not stop his work. அந்த காலத்திலே மாணவர்கள் குருகுலத்திலே போய் கல்வி கற்க வேண்டும். So at that time the students had to go to school. ஒரு காட்டிலே ஒரு முனிவர் இது போன்றதான ஒரு ஆசிரமத்தை வைத்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாராம். There was a guru in a forest and he was teaching some students. அந்த குருகுலத்திலே அநேக மாணவர்கள் அவரிடத்திலே கல்வி கற்றுக் கொண்டு வந்தார்கள். Many students were learning under this guru. பல மாணவர்கள் அங்கே கல்வி கற்றார்கள். Many students were being taught. சாதாரண ஒரு ஏழை மாணவன் முதல் ராஜாவின் மகன் வரையிலும் உள்ளதான மாணவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே ஒரே விதமான கல்வியை கற்றுக்கொண்டு வந்தார்கள். Poor children and the children of rich people were all being taught together. அந்த தேசத்தில் இருக்கிறதான மன்னனுடைய மகனும் கூட அந்த குருகுலத்திலே கல்வி கற்று வந்தான். Son of the prince of the land was also studying there. அவன் 15 வயது நிரம்பினவனாக இருந்தான். He was 15 years old. பல ஆண்டுகள் அவர்கள் உருவாக்கப்படும் வரையிலும் அவர்களுக்கு சரியான போதனையை கொடுப்பதுதான் அந்த குருவின் வேலையாக இருந்தது. Till they were molded, they were taught properly by that guru. அவர்கள் இறுதியிலே பரீட்சைகள் வைக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தவர்களாக மாறின பின்பு அந்த குருகுலத்தை விட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். At the end they would have to undergo an examination and they would be sent back home. அதுவரையிலும் அவர்கள் அங்கேதான் தங்கி இருக்க வேண்டும். Till then they had to reside there. பல ஆண்டுகள் கடந்து போனது. After many years, இந்த ராஜகுமாரன் திரும்பி வரவில்லை. this prince did not return. ராஜா அதை குறித்து விசாரிக்கும் போது Prince made inquiry, the king made அந்த inquiries. குருகுலத்திலே படித்த அத்தனை மாணவர்களும் தங்களுடைய பரீட்சையிலே அவர்கள் தேறி தங்களுடைய வீடுகளுக்கு சென்றதாக ராஜா கேள்விப்பட்டான். The king heard that all the students had passed the examination and returned home. ஆனால் ராஜாவினுடைய வயது ஆகிக் கொண்டிருந்தது. The king was getting old. அவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டியதான வேலை வந்து And கொண்டிருக்கிறது. there was a time when he had to choose his successor. அவனை பட்டம் சூட்டி அவனை ராஜாவாக்க வேண்டும். The prince had to be made king. அவனுக்கு ஒரு விவாகத்தை செய்து வைக்க வேண்டும். He had to get married. ஆனால் அவனோ கல்வியை முடித்து அவன் திரும்ப வரவே இல்லை. But he had not completed his education and returned. ராஜா ஆகினாலே என்னதான் நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அந்த காட்டுக்கு வந்தார். So the king went to the forest to make inquiries. அந்த ஆசிரமத்தில் அவர் கடந்து வந்தார். He went to the guru. அந்த குருவை அவர் சந்தித்தார். He met the man. அவரிடத்திலே கேட்டார், என்னுடைய மகனுக்கு இன்னும் கல்வி முடியவில்லையா என்று சொல்லி கேட்டார். He asked the guru, has not my son completed the education? அவன் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று அந்த குரு சொன்னார். Guru said he is still learning. அந்த ராத்திரிலே அந்த குருகுலத்தில் இருந்த ஒரு விருந்தினர் ஆசிரமத்தில் ஒரு குடிசையிலே ராஜா தங்க வைக்கப்பட்டார். At that night the king had to reside at the guru. அவர் காலையிலே அவர் எழுந்திருந்து குடிசைக்கு வெளியே வந்தார். When he got up and came out of the hut, அப்பொழுது தூரத்திலே ஒருவன் விறகை சுமந்து கொண்டு தலையிலே கோடாரியை கையிலே பிடித்துக்கொண்டு தலையிலே விறகு கட்டை வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். he saw a woodcutter coming with a bundle of a load of sticks on his head. ராஜா யோசித்தார், இவனதோ விறகு வெட்டி என்று யோசித்தார். He thought it was a woodcutter. ஆனால் அவன் பக்கத்தில் வந்தபோதுதான் தெரிந்து தன்னுடைய குமாரன். Then when he came close, he realized it was his son. தன்னுடைய குமாரன் விறகு காட்டில் போய் விறகு வெட்டி கொண்டு வருகிறானா. His son was returning from the forest with firewood. அவனுடைய மனம் வேதனை அடைந்தது. He was grieved at heart. என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட வேலையை இந்த குரு கொடுத்திருக்கிறாரே. This guru has given such a work to my son. அவன் விறகுகளை கொண்டு வந்து குடிசைக்கு பின்பாக போட்டான். He brought the firewood to the hut. குருவிடத்திலே சொன்னான், விறகு வெட்டி விட்டு வந்துவிட்டேன் என்று வணங்கி நின்றான். He bowed before the guru and said, I've done the குரு job. சொன்னார், சரி அப்படியானால் தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த விருந்தினர் குடிசைக்கு முன்பாக இருக்கிறதான அந்த குப்பைகளை நீ பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். Guru said, pick up that broom and clean the hut. அவன் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு பெருக்க He ஆரம்பித்தான். picked up the broom and started sweeping. ராஜாவின் இருதயம் தாங்கவில்லை. The heart of the king could not ஒரு bear it. ராஜகுமாரன் சாதாரணமாக பெருக்குகிறதான வேலையை செய்வதா? A prince doing such menial jobs. மகனை நீ நிறுத்து என்று சொன்னான். He said, stop. அவன் சொன்னான், என்னுடைய குருவின் வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். He said, I have to obey my guru. என் குருவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அதை நான் அப்படியே செய்ய வேண்டும், அது என்னுடைய கடமை என்று சொன்னான். It is my duty to obey my teacher and do it. தொடர்ந்து அவன் வேலையை செய்தான். He continued his work. இப்பொழுது குரு அவர்களுக்கு பக்கத்தில் அவர் வந்தார். The guru came around. இப்பொழுது சொன்னார், உன்னுடைய குமாரன் எல்லா பரீட்சையில் அவன் தேறிவிட்டான், அவனை அழைத்து கொண்டு போகலாம் என்று He சொன்னார். told the king, your son has passed the exam, you can take him. உன் மகன் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடத்தை அவன் Your கற்றுக்கொண்டிருக்கிறான். son has learned his lesson. ஒரு குரு சொல்லுகிறதான காரியம் ஒருவேளை அவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்தாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிவதும் தன்னை தாழ்த்துவதும் தான் போதனையாக இருக்கிறது என்று So சொன்னார். he said the lesson is learning to obey and do whatever
whatever the Guru tells you, even if you don't like it. ஆகினாலே இவன் எல்லாவற்றுக்கும் தாழ்த்துகிறதான கீழ்ப்படியக்கூடியதான சுபாவத்தை அடைந்திருக்கிறான். ஆகினால் இவன் தேர்ச்சி பெற்றான் என்று சொன்னார். He had received an obedient heart, a humble heart to do all things, and therefore he has passed. இவன் பெரியவர்களுக்கு எல்லாவற்றிலும் அவன் கீழ்ப்படியக்கூடியவனாக மாறி இருக்கிறான். So he has become obedient in all things. இப்பொழுது எவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அவனுக்கு தெரியும். So now he knows what is good and what is right. ஆகினால் இவன் ஒரு புகழ்பெற்ற ராஜாவா இருப்பான் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பி So வைத்தாராம். he blessed him and said he will be a great king. அந்த குருவினுடைய போதனை அவன் உருவாக்கப்படும் வரையிலும் அவன் அந்த இடத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்பதே. So the teaching of the Guru was that he had to reside there till he learned the lesson. நம்முடைய தேவன் பாடசாலைகளிலே கல்வியிலே கல்வி நிலையங்களிலே காலேஜிலே கொடுக்கிறதான அந்த பாடங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்ல. இந்த கலாசாலையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் நாம் தேர்ந்தவர்களாக மாறு வரையிலும் அவர் நம்மை அந்த இடத்திலே வைத்து உருவாக்கி கொண்டே இருப்பார். The Lord does not give us lessons like the lessons taught in school or in college. He is keeping us in his institution and teaching precious lessons, and he'll keep molding us till we learn them. ஆகினால் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்திக் கொள்வாயாக. So humble yourself before your ஒரு God. தாழ்மையான இருதயத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. Receive a humble heart. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியக்கூடியதான ஒரு தாழ்மையான இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக பெற்றுக்கொள்ளு. Receive from the Lord a humble heart that can obey all things. உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய வீராப்பு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகந்தை, உன்னுடைய இருமாப்பு ஒன்றுமே ஆண்டவருக்கு முன்பாக செல்லவே செல்லாது. செல்லா காசாக உன்னை மாற்றி விடுவார். Understand that your pride, your haughtiness, your arrogancy, your loftiness and your boastfulness will not stand before the Lord. ஆகினாலே தேவ சமூகத்திலே உன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை தாழ்த்தி கொள்ளு. ஆண்டவர் உன்னுடைய கப்பல்களை உடைக்கிற வேலையை நிறுத்திவிட்டு உன்னுடைய கப்பலை திரும்பமாக ஓட விடுவார். So if you will humble yourself in the presence of God as much as you can, the Lord will stop breaking your ships and you can progress in your journey. இரண்டாவதாக இந்த தர்சிசின் கப்பல்களை உடைப்பதற்கான காரணம் என்ன? What is the second reason for the ships of Tarshish to be நாம் அதை broken? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 27ஆம் அதிகாரத்தின் 25, 26 வசனங்களிலே பார்க்கலாம். That we can see in Ezekiel chapter 27 verses 25 and 26. உன் தொழில்துறையில் தர்ஷீசின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூர்ணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்டர் காற்று உன்னை உடைத்து போட்டது. The ships of Tarshish did sing of thee in thy market, and thou wast replenished and made very glorious in the midst of the seas. Thy rowers have brought thee into great waters. The east wind hath broken thee in the midst of the seas. இந்த ரெண்டு வாக்கியங்களிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? What are the things we can study from these two verses? நம்முடைய கப்பல்கள், இந்த தர்சீசின் கப்பல்களை ஏன் அந்த கொண்டல் காற்றினால் அவர் உடைத்து போட்டாராம்? Why were the ships of Tarshish broken by the tempestuous wind? நம்முடைய சுய மகிமையை நாம் தேடுவதினால், Seeking our own glory. ஆம், சுய மகிமையை தேடுவதால், சுய புகழ்ச்சியை நாடுகிறதுனாலே கப்பல் உடைக்கப்படுகிறது. If we seek our own glory and appreciation, our ships are broken. தர்சீசின் கப்பலாள்கள் உன்னை போற்றி பாட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். You desire to be exalted and appreciated. மற்றவர்கள் எப்போது உன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். You want people to appreciate you all the time. உன்னை தட்டி கேட்பதற்கு நீ இடம் கொடுப்பதில்லை. And you don't allow yourself to be brought உன்னை low. சுட்டி காண்பிப்பதற்கு நீ இடம் கொடுப்பதில்லை. Don't allow your faults to be நீ convicted. செய்த தவறை உணர்த்தக்கூடியதான இடத்தில் யாராகில் வந்தால் அவர்களை நீ விரும்புவதில்லை. People point out your faults, you don't like it. எப்போது உன்னை போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், உன்னை நல்லவன் வல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். You want people to always keep appreciating and singing your praises and saying you are great and யாராவது mighty. ஒருவர் உன்னை சுட்டி காண்பித்தால், இல்லை என்றால் உன்னை கடிந்து கொண்டால் அது உனக்கு பிடிப்பதில்லை. If anyone approves you, you don't like it. சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூர்ணப்படுத்துகிறாய். So he makes you perfect in the midst of இந்த the ஜன seas. சமுத்திரத்தின் நடுவிலே நீ உன்னை ஒரு பூரணமானவனாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். You think you are glorious in the midst of the seas. நீ எல்லாவற்றிலும் தேர்ந்தவனாக உன்னை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். You think you have attained all ஆம், things. எல்லாவற்றிலும் நான் அறிந்தவன், எல்லாவற்றையும் கற்றவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். You think you know everything. உன்னை நீ மிகவும் மகிமைப்படுத்திக் கொண்டே காணப்படுகிறாய். So you glorify yourself. ஆம், உன்னை மகிமைப்படுத்தக்கூடியதான சுய மகிமையை தேடக்கூடிய ஒரு இருதயம் உனக்குள் இருக்கிறது. You have a heart that seeks glory. ஆகினாலே நடு சமுத்திரத்திலே கொண்டல் காற்று உன்னை உடைத்து போட்டது. So
So the east wind has broken you in the midst of the seas. நீ உடைக்கப்பட்டிருக்கிறதான காரணம் தேவ மகிமையை நீ நாடாதபடிக்கு உன்னுடைய சுய மகிமையை நாடினபடினாலே. You have been broken because you sought not the glory of God but your own glory. மற்றவர்கள் உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்பினபடினாலே. Because you wanted people to sing your praises. நீ உன்னையே மேன்மைப்படுத்திக் கொண்டபடினாலே. Because you exalted yourself. நான் உன்னை காட்டிலும் மேல் என்று சொல்லுகிற இருதயம் உனக்குள் வந்தபடினாலே. Because you have a heart that says I am better than you. நான் ஒரு பூர்ணன் என்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்தபடினாலே. Because you thought you were perfect. நான் எல்லாவற்றையும் அடைந்தவாயிற்று இல்லையென்றால் நான் முற்றிலும் தேர்ந்தவன் என்கிறதான சிந்தை உனக்குள் வந்தபடினாலே. Because you felt that you are perfect and attained everything. ஆண்டவர் உன்னை உடைத்து போட்டிருக்கிறார், நீ நொறுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறாய். The Lord has broken you and you are crushed. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தில் அவர் திட்டம் தெளிவானவராக அவர் The காணப்பட்டார். Lord Jesus Christ was perfect in this respect. ஆண்டவர் தன்னுடைய சுய மகிமை அல்ல, தன்னை யார் அனுப்பினாரோ அவருடைய மகிமையை தேடுவதிலே தான் அவர் தமது ஊழியத்தின் நாட்களை செலவிட்டார். Jesus spent all his days seeking not his own glory but the glory of him that அதைத்தான் நாம் sent him. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் தமது திருவாய் மொழிந்து சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். That is what we see him saying in John chapter 7 verse 18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையிலவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. He that speaketh of himself seeketh his own glory, but he that seeketh his glory that sent him, the same is true, and no unrighteousness is in him. நான் சுயமாக பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். He that speaketh of himself seeketh his own glory. சுய மகிமையை தேடக்கூடியவனாக அவன் இருக்கிறான். He seeks his own glory. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான். But he who seeks the glory of him that sent him is the அவனிடத்தில் true எந்த man. விதமான அநீதியும் இல்லை. There is no unrighteousness in him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுயமாக அவர் ஒன்றை பேச இடம் கூடாதவராக இருந்தார். The Lord did not allow himself to speak anything on his own. எல்லாவற்றிலும் அவர் தேவ மகிமையை நாடக்கூடியவராக இருந்தார். In all things he sought only the glory of God. தேவ மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான். He who seeks the glory of God is true. அவனிடத்தில் எந்த விதமான அநீதியும் காணப்பட முடியாது. There is no unrighteousness in him. நம்முடைய சுய மகிமையை தேடினால் நமக்குள் அநீதி வந்துவிடும், நாம் உண்மையற்றவர்களாக மாறிவிடுவோம். If we seek our own glory, we will not be true and there will be self-righteousness in us. அவர் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவராய் He காணப்பட்டார். was seen seeking the glory of him that sent him. நம்மை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் நாம் ஜீவிப்பதல்ல, We should not live showing ourselves. நம்மை தெரிந்து கொண்டதான நம்முடைய தேவனை மையப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். We should live displaying the glory of the one who has called us. அவரையே நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க We வேண்டும். should reveal only him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் செய்கிறவராக பல சந்தர்ப்பத்தில் காணப்பட்டதை நாம் வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள From the முடியும். scriptures we can see the Lord Jesus doing this on many occasions. யோவான் 12:28 சொல்கிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். In John chapter 12 verse 28 he says, Father, glorify thy name. ஒரு சத்தம் அவருக்கு தொனிக்கிறது, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன்கிற சத்தம் வானத்திலிருந்து There உண்டாயிற்று. was a voice from heaven which said, I have glorified it and will still glorify it more. ஆண்டவரே உமது நாமத்தை என் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Lord, glorify your name in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be glorified in my life. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை காரியங்களினாலும், என் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளினாலும், என்னுடைய வாழ்க்கைக்கு வருகிறதான அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக என்று சொல்லி அவருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு நீ துதியை செலுத்துவாய் என்றாள். If you will exalt the name of the Lord and say, Lord, let your name alone be glorified in all the goodness that comes in my life, in all the things that take place in my life, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தொனிக்கும், a voice will be heard from heaven. நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், I have glorified you இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுவாராம். and I will yet again glorify it. உன்னுடைய சுய மகிமையை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்குள் தேவ மகிமை, தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? Are you seeking your own glory or seeking to glorify the name of the Lord? உன்னுடைய வாழ்க்கை உன்னையே சுற்றி இருக்கிறதான வாழ்க்கையாக, உன்னையே மையப்படுத்திக் கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கும் என்றால் ஆண்டவர் உன்னை உடைக்கத்தான் செய்வார். If you are revealing only yourself and seeking your own glory, the Lord will certainly break you. உன்னை அனுப்பினவர், உன்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார், அவரைத்தான் எப்போது மையப்படுத்த There வேண்டும். is a God who has sent you, who has chosen you, and it is He that you should always exalt. நீ புசித்தாலும் குடித்தாலும்
குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காகவே நீ செய்ய வேண்டும். Whether you eat or drink or whatever you may do, do for the glory of God. உன்னுடைய வார்த்தைகளும் செய்கைகளும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே இருக்க வேண்டும். Your words and your deeds should glorify the name of the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்கள் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். When the Lord Jesus was on this earth, he did many great miracles. அவர் மரித்த லாசருவை உயிரோடு தான் எழுப்ப போகிறதை அவர் அறிந்திருந்தார். He knew he was going to raise dead Lazarus to life. தன்னுடைய சீசர்கள் இடத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? But what did he tell his disciples? தன் சிநேகித்தவனாகிய லாசரு வியாதியாக இருக்கிறான்கிறதான செய்தி அவருக்கு கிடைக்கிறது. When he heard the news that his friend Lazarus was sick, ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? he could have just said, நாம என்ன சொல்லியிருப்போம்? what would we have said? அவன் மரித்து விடுவான், He will die. ஆனா நான் போய் அவனை உயிரோடு எழுப்புவேன். I'm going to raise him to life. ஆண்டு சொல்லுகிறார், நான் போய் அவனை உயிரோடு எழுப்புவேன். Jesus could have said, I will go and raise him. ஆனா இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். But what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? What did Jesus say in John chapter 11 verse 4? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் This sickness is not unto death. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. It is for the glory of God to be revealed. தேவனுடைய குமாரனும் அதன் மூலமாக மகிமைப்படுவார். And the Son of Man shall be glorified thereby. தேவன் மகிமைப்படுகிறதுனால தேவகுமாரன் மகிமைப்படுவார். Because God is glorified, the Son of God shall be glorified. தேவன் மகிமைப்படுவார் ஆகினால தேவகுமாரன் மகிமைப்படுவார். God is glorified, so the Son of God is உன்னுடைய glorified. வாழ்க்கையில நீ தேவனை மகிமைப்படுத்துவாய் என்றால், உன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்றால், தேவகுமாரனாகி நீயும் மகிமைப்படுவாய். You glorify the Lord. If through you God is glorified, the Son of God will glorify தேவனை you. விட்டுவிட்டு நீ உன்னை மகிமைப்படுத்த வேண்டும், நீ உன்னை பெரிய ஆளாக காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தால், உன் மூலமாக தேவனும் மகிமைப்படுத்த முடியாது, மகிமைப்பட முடியாது, நீயும் ஒருபோது மகிமைப்பட முடியாமல் வெட்கப்பட்டு போவாய். If you glorify yourself, if you try to reveal yourself as someone great, God cannot be glorified, nor can you be இந்த exalted. வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது என்று இயேசு சொல்லி பிதாவை மகிமைப்படுத்தினார். Jesus glorified the Father, saying, "This sickness is not unto death, for the glory of God." மரித்த லாசருடைய கல்லறைக்கு வந்து கல்லறையை திறக்கும்படியாக சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? When he stood at the sepulchre of Lazarus and commanded it to be opened, what did they say? மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே 4 நாளாகி விட்டதே, நாருமே. Martha said, "Lord, it is 4 days since he died, he must be stinking." இயேசு என்ன சொல்கிறார் 40ஆம் வசனத்திலே? But what did Jesus say in verse 40? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் நான் உன் சகோதரனை உயிரோடு எழுப்புவேன் என்று அவர் சொல்லவில்லை. He did not say, "If you believe, I will raise your brother to life." நீ விசுவாசித்தால் நீ அந்த இடத்துல தேவ மகிமையை நீ காண்பாய். If you believe, you will see the glory of God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய மகிமையை நாடாமல் பிதாவின் மகிமையை அவர் The நாடினார். Lord Jesus did not seek his own glory, but the glory of the Father. தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசு திருத்துவத்தின் இரண்டாவது ஆழ்த்தத்துவமாகிய ஒரே பேரனாகிய குமாரனாகிய கிறிஸ்து அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன். ஆனாலும் தன்னை மகிமைப்படுத்தவில்லை, தன் பிதாவையே மகிமைப்படுத்தினார். Jesus Christ was the Son of God. He was the second person of the Trinity. He was the Almighty God, but he did not reveal himself but the Father. உன்னுடைய சுய மகிமையை, உன்னுடைய சுய புகழ்ச்சியை நான் என்று சொல்வதை வெளிப்படுத்த நீ விரும்புவாய் என்றால் உன்னுடைய கப்பல் உடைந்து விடும். If you seek your self glory and if you try to reveal yourself, your ship will be உன்னுடைய broken. பிரயாணம் தடைப்பட்டு விடும். Your journey will be seized. அதைத்தான் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, That is what we see in Proverbs chapter 25 verse 27. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. It is not good to eat much honey, so for men to search their own glory is not glory. தற்புகளை நாடுவதும் புகழல்ல. Seeking your own glory is not glory. தற்புகளை நாடுவது புகழே அல்ல என்று சொல்லுவோம். Seeking your own glory is not glory at all. நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது புகழ் அல்ல. If we praise ourselves, it's not glory. தற்புகழ்ச்சியை விரும்புவது புகழ் அல்ல. If we seek praise, it's not glory. நாம் புகழப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வது புகழ் அல்ல. If we do something in order to be appreciated, there's no glory in it. நாம் மற்றவர்களை நல்லவனாக போற்றப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக நல்ல காரியத்தை நாம் செய்வதல்ல. We don't do good because we want to be known to be good people. தற்புகளை நாடுவது புகழ் அல்ல. If you seek appreciation, there's no glory in உன்னுடைய it. வாழ்க்கையிலே தற்புகளை நாடுவாய் என்றால், If you will seek your own glory in your சுய life,
மகிமையை தேடுவாய் என்றால், if you will seek your own glory, எல்லாரும் உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புவாய் என்றால், if you want everyone to exalt you, நான் எல்லாம் அறிந்தவன் என்று நினைப்பாய் என்றால், if you think you know all things, அவனுடைய நாமத்தை மையப்படுத்த அவனுடைய சுயநாமத்தை மையப்படுத்த விரும்புவாய் என்றால், if you want to exalt your name and not the name of the Lord, ஆண்டவருடைய கப்பலை உடைத்து விடுவார். the Lord will break your ship, உன்னுடைய ஜீவித்தை உடைத்து நொறுக்க வேண்டியதாகிவிடும். and your life will be broken and உன் crushed. கப்பலை அவர் சரிப்படுத்த வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார். You will have to repair your ship. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of உன்னுடைய God, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மாத்திரம் in மகிமைப்படுத்து. everything in your life, glorify only the Lord. நீ நன்றாக இருந்தால் தேவனாம் மகிமைப்படும். If you do well, the name of the Lord will நீ be நன்றாக glorified. ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தால் அதன் மூலமாக தேவனாம் மகிமைப்படும். If you are blessed, the name of the Lord will be glorified through that. ஆண்டவரை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்யும் என்று கேளு. So, Lord, do this thing in my life for your name to be glorified. இது நடக்கும் என்றால் நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். If you do this, I will glorify your name, அதனால Lord. நாம் ஆண்டவர் சமூகத்திலே வந்து சாட்சி சொல்லுகிறோம். And that's why we testify in the presence of God. ஆண்டவர் இதையெல்லாம் செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை நாம் We மகிமைப்படுத்துகிறோம். say the Lord did this for me and we exalt his name. தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாகவே தேவ சமூகத்தில் சாட்சியாக நிற்கிறோம். We stand as a testimony in the presence of God to glorify the name of the Lord. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நாமம் உன்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். Child of God, may the name of the Lord be glorified in your life. தேவன் மகிமைப்படும் போது தேவகுமாரனாகிய தேவனுடைய குமாரத்தியாகிய நீயும் மகிமைப்படுவாய். When God is glorified, you, the son of God, the daughter of God, will also be நம்முடைய glorified. ஜீவியத்தை நாம் இதை கருத்தாக நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So this is something we should consider in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்போதும் இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We should always set our mind on these things and live. நாம் இதை கருத்தில் கொண்டு நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய விசுவாச கப்பல் சரியான விதத்தில் பிரயாணப்படும். If we consider these things as we live, our ship of faith will progress safely. மூன்றாவதாக இந்த விசுவாச கப்பல் உடைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? Third reason for our ship of faith to be broken. 1 தீமோத்தேயு 1:19 வசனத்தை வாசிக்கும் போது, When we read 1 Timothy chapter 1 verse 19, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். Holding faith and a good conscience, which some having put away concerning faith, have made shipwreck. இந்த கப்பல் சேதப்பட காரணம் என்னவாம்? why was the ship destroyed? தங்களுடைய நல் மனசாட்சியை தள்ளிவிட்டார்களா? They had put away a good conscience. விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. So we should have faith and a good conscience. நம்முடைய இந்த வாழ்க்கை விசுவாசமும் நல் மனசாட்சியுடைய வாழ்க்கையாக காணப்பட Our வேண்டும். life should be one of faith and a good conscience. நல் மனசாட்சிக்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தம் உண்டு. There is a connection between faith and good conscience. உன்னுடைய நல்ல மனசாட்சியை நீ கெடுத்து விடுவாய் என்றால் உன்னுடைய விசுவாசத்தை நீ இழந்து விடுவாய். If you spoil your good conscience, you lose your faith. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளி விட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். They put away good conscience and made shipwreck of their faith. சில தங்களுடைய மனசாட்சியை கடினப்படுத்திக் கொள்வார்கள். Some harden their hearts. மனசாட்சி குற்றம் என்று சொல்லும்போது குற்றமில்லை என்று சொல்லுவார்கள். When their conscience pricks them, they will say, no, I'm not wrong. மனசாட்சி நீ செய்தது சரியில்லை என்று சொல்லும்போது சரிதான் என்று சொல்லி மனசாட்சியை தள்ளிவிட்டு தன்னை அங்கே நிறுத்துவார்கள். They put away their conscience when their conscience says they are wrong and they put themselves in the front. நான் செய்த காரியம் சரிதான், What I've done is right. நான் சொன்னது சரிதான், What I said is right. இப்படிதான் சொல்ல வேண்டும். This is what I should say. மனசாட்சி சொல்லும் இல்ல நீ சொன்னது தவறு. Your conscience will say what you did is wrong. இல்ல மனசாட்சியை குப்புற தள்ளி விட்டு நான் சொன்னதான் சரி. They will put aside their conscience and say what I did is right. மனசாட்சியை தள்ளி விட்டால் உன்னுடைய விசுவாச கப்பல் சேதப்பட்டு விடும். If you push your conscience aside, the ship of your faith will be wrecked. இந்த விசுவாச வாழ்க்கை என்று சொல்வது நல்மனசாட்சியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. This life of faith is lived with a good conscience. ஆம், இந்த நல்மனசாட்சி நம்முடைய ஜீவியத்தில் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். So we should preserve a good conscience in our life. உன்னுடைய நல்மனசாட்சி தீட்டுப்படும் என்றால் If your good conscience is seared, உன் மண்பாண்டம் உடைக்கப்படும். your ship will be broken. நாம் அதை லேவியராகும் 15:12 வசனத்தில் வாசிக்கும் போது, Leviticus chapter 15 verse 12. அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் உபயோகப்படுத்துகிறதான ஒரு மண்பாண்டம் தீட்டுப்பட்டு விட்டால் அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டுமாம். According to the law, if an earthen vessel was defiled, it had to be broken. ஆம், நாம் மண்ணால் ஆனவர்களாக இருக்கிறோம். We are all earthen vessels. நாம் குயவன் கையில் இருக்கிற ஒரு மண் பாத்திரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We are only an earthen vessel in the hand of the
உன்னுடைய potter. வாழ்க்கையில தீட்டு உண்டாகும் என்றால் அந்த மண்பாத்திரம் உடைக்கப்பட வேண்டும். If there is a defilement in our life, our vessel has to be broken. ஒரு புதிய பாத்திரத்தை உருவாக்கும்படி தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We have to yield ourselves to be molded as a new vessel. அங்கே மரப்பாத்திரமோ உலோக பாத்திரங்களானால் அது கழுவப்பட வேண்டும். தீட்டுப்பட்டதான மண் பாத்திரம் என்று சொன்னால் அது உடைத்து நொறுக்கப்பட வேண்டும். If it was a vessel of wood or brass, it could be washed, but a vessel of earth had to be broken. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இது போன்றதான தீட்டுகள், உன்னுடைய மனசாட்சியை கெடுக்கக்கூடியதான அசுசியான காரியங்கள் வரும் என்று சொன்னால் அதை உடைத்து நொறுக்கி போட்டு விடாவிட்டால் கர்த்தர் உன்னை உடைத்து நொறுக்குவார். So if there is an uncleanness or defilement in your heart, in your life, the Lord will have to break you. இந்த நல்மனசாட்சியை நாம் கெடுத்து விடுவோம் என்றால் நாம் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து சத்தியத்தை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லி நாம் 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தின் 1 வசனத்திலே பார்க்கிறோம். In 1 Timothy chapter 4 verse 1, it says that if we defile our conscience, if our conscience is seared, we will give room to doctrines of devils and seducing spirits. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்கே நல்மனசாட்சியை கெடுக்கும் போது When our conscience is seared, அங்கே மாயைக்கு அவர் இடம் கொடுத்து விடுவார்கள். they give room to hypocrisy வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். and they give room to seducing spirits. பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தங்களுடைய விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போக They ஆரம்பிப்பார்கள். hearken to the doctrines of devils and depart from the faith. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வராதிருந்த நாட்களில் அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தார்கள். At a time when you could not come to the presence of God, many gave room to seducing spirits. பலர் இந்த பிசாசினுடைய ஆவிகளுக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தார்கள். Many gave room to seducing spirits and the spirits of devils that deceive them. சிலரோடு பிசாசு உபதேசிக்க ஆரம்பித்தான். Devil began to speak to people. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு இன்றைக்கு விலகினவர்களாக காணப்படுகிறார்கள். They have departed from the faith today. சிலருடைய விசுவாச வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது. And the faith life of some is a question. இந்த விசுவாச பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு சிலர் தடைபட்டிருக்கிறார்கள். Many are hindered in their journey of faith. உன்னுடைய சுத்த மனசாட்சியை நல் மனசாட்சியை நீ காத்துக்கொள்ளாவிட்டால் You have not preserved your good conscience. பிசாசு உன்னை லகுவாக வஞ்சித்து விடுவான். The devil will easily deceive you. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்ற அர்த்தம். You are giving room to seducing, deceiving spirits. உன்னுடைய சுத்த இருதயத்தை சுத்த மனசாட்சி நீ காத்துக்கொண்டால் தான் பரிசுத்த ஆவியானவனோடு இடைப்பட்டு கொண்டிருப்பார். It is only when you preserve your pure and good conscience that the Holy Spirit will deal with you. அப்பொழுதுதான் நீ தேவனுடைய ஆவி நடத்தப்படுவதான தேவனுடைய குமாரனாக நீ இருப்பாய். And then you will be the son of God who is led by the Spirit of எவர்கள் God. தேவனுடைய ஆவி நடத்தப்படுவார்களோ தேவபுத்தராக இருக்கிறார்கள். He who is led by the Spirit of God is the son of God. நல் மனசாட்சியை கெடுக்கும்போது When you spoil your good நீ conscience, ஆவியானவரை துக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாய். you begin to grieve the Holy Spirit. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நீ துக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் போது If you keep grieving the Holy Spirit whereby you've been sealed for the day of redemption, ஆவியானவர் தொடர்ந்து தம்முடைய சத்திய மார்க்கத்தில் உன்னை நடத்துவதை அவர் விட்டுவிட்டு விலகுகிறார். the Spirit of the Lord will cease to continue to lead you in the path of truth. அப்பொழுது வஞ்சிக்கிறதான ஆவிகள் உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். And deceiving spirits will take possession of you. பிசாசுடைய உபதேசத்துக்கு நீ செவி கொடுக்க You ஆரம்பிப்பாய். will start listening to the doctrines of இந்த devils. பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறதான அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு வேறொரு வாழ்க்கையை உன் இருதயம் நாடும். You will stop contending for the faith that was once and for all delivered to the saints, and you will choose another way. இந்த விசுவாசத்தை விட்டு நீ விலகி போக வேண்டியதான சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில உண்டாக்கிவிடும். There will be an occasion in your life when you will have to depart from the faith. உன்னுடைய விசுவாச பிரயாணம் தடைபட்டு விடும். The journey of your faith will be hindered. ஒரு உன்னதமான விசுவாசத்திற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். You've been called for a heavenly faith. பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியவர்களாக We இருக்கிறோம். need to contend for the faith that was once for all delivered for the saints. வேறொரு விசுவாசம் இல்லை. Not the faith of God. கலாத்தியருக்கு போல் சொல்லும்போது வேறொரு சுவிசேஷம் இல்லை. There is no other gospel. இந்த சுவிசேஷம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்தை நீ போகிறாய் என்று சொன்னா நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். This gospel has been delivered to you. If you are listening to some other gospel, you have been deceived. பிசாசின் உபதேசங்களுக்கு நீ செவி கொடுத்திருக்கிறாய் என்ற அர்த்தம். It means you have been listening to the doctrines of உன் devils. விசுவாச பாதையை விட்டு நீ விலகி போகிறாய் என்ற அர்த்தம். It means you have left the path of faith. உன் விசுவாச கப்பல் சேதப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். It means the ship of your faith is wrecked. ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாச கப்பலை நீ காத்துக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறாய். Child of God, you have to preserve your ship of faith. அதுதான் கற்பனையின் பொருளாக இருக்கிறது. That is a commandment. 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். 1 Timothy 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
Now the end of the commandment is charity out of a pure heart and of a good conscience and of faith unfeigned. கற்பனையின் பொருள் என்ன? What is the end of the commandment? நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் நிழலாக இருக்கிறது என்றால் புதிய ஏற்பாடு அதற்கு ஒரு மெய் பொருளாக இருக்கிறது. The New Testament is a shadow of the law in the Old Testament. இந்த கற்பனையின் மெய் பொருள் என்ன? What is the reality of the law? சுத்தமான இருதயம். A pure heart. அந்த சுத்தமான இருதயத்துக்குள் உண்டாகிற ஒரு நல்ல மனசாட்சி. And a good conscience that proceeds out of a pure heart. இந்த நல்ல மனசாட்சிக்குள் பிறக்கிற ஒரு மாயமற்றதான And விசுவாசம். an unfeigned faith that comes out of this good conscience. இந்த விசுவாசத்துக்குள் இருந்து பிறக்கிறதான ஒரு தெய்வீகமான அன்பு. And a divine love that comes out of this faith. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. This is Christian life. உன்னுடைய சுத்த மனசாட்சியை இழந்து விடுவாய் என்றால், If you lose your good conscience, நல் மனசாட்சியை கெடுத்து விடுவாய் என்றால், if you defile your conscience, சுத்த இருதயம் நஷ்டப்படும் என்றால், if your pure heart is defiled, உன்னுடைய சுத்த இருதயம் அசுத்த இருதயமாக மாறும் என்றால், if your pure heart gets defiled, நல் மனசாட்சி கெடுக்கப்படும் என்றால், if your conscience is defiled, நல்ல மனசாட்சியை தள்ளி விட்டு கெட்ட மனசாட்சி உனக்குள்ள வந்துவிடும் என்றால், if you push aside your good conscience and have a bad conscience, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய விசுவாசத்தை நீ இழந்து விடுவாய். you will lose your faith in your life. அதற்குள் இருந்து பிறக்கிற அந்த விசேஷித்த அன்பு உனக்குள்ள காணப்படாது. And that special love that proceeds from that will not be தேவன் மீது seen in you. வைத்திருக்கிறதான அன்பு குறைந்து போய்விடும். The love of God will diminish in you. தேவனுடைய அன்பு, தேவன் மீது வைத்திருக்கிறதான அன்பு தணிந்து போகக்கூடிய கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து We are கொண்டிருக்கிறோம். living in these days when the love for God will become cold. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இது போன்ற நல்மனசாட்சியை கெடுக்கும் போது ஆண்டவருடைய ஜீவியத்தின் கப்பலை அவர் உடைக்க ஆரம்பிப்பார். if you spoil your good conscience, the Lord will begin to break your ship of திருமாக நீ faith, சுத்த மனசாட்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக, so that you might get a good conscience ஒரு again சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக and receive a pure heart. உன்னை தேவ சமூகத்தில் நீ தாழ்த்த வேண்டியவனாக இருக்கிறாய். You have to humble yourself in the presence of God. நீ விதமாக உன்னை தாழ்த்திக் கொள்ளும் போது When you humble yourself like this, ஆண்டவருடைய ஜீவியத்திலே அற்புதமான கிரியைகளை அவர் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில செய்ய the ஆரம்பிப்பார். Lord will continue to do marvelous things in your life. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக மிக முக்கியமானதான் நல்மனசாட்சி. So what is very important for a child of God is good conscience. உன்னுடைய நல்மனசாட்சி நீ காத்துக் கொள்வாய் என்றால் உன்னுடைய விசுவாச கப்பலை நீ காத்துக் கொள்வாய். If you will preserve your good conscience, you will preserve your ship of faith. உன்னுடைய நல்மனசாட்சியை காத்துக் கொள்வாய் என்றால் மயமற்ற விசுவாசம் அதற்குள் இருக்கிற ஒரு அன்பு உனக்குள் பிறந்து கொண்டே இருக்கும். If you preserve your good conscience, you will have a divine love and an unfeigned faith proceeding out of it. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். Some have not considered this and they have swerved to vain jangling. இவைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டுமே இல்லாமல் வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கிறதல்ல. If you give room to these things, you will be giving room to gossip and vain talk. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய மனசாட்சி உன்னை என்ன சொல்லுகிறது உன்னை குறித்து? What is your conscience testifying of you? உன் மனசாட்சியை உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால், If your conscience accuses you, உன் மனசாட்சியை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். God is greater than your conscience. உன்னுடைய மனசாட்சி ஏன் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது? Why is your conscience pricking you? தேவனுக்கு முன்பாக நீ குற்றவாளியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்குள் ஒரு மனசாட்சியை வைத்து நம்முடைய மனசாட்சியை குற்றவாளியாகும்படியாக செய்கிறார். The Lord has given us a conscience that keeps pricking us so that we might be not be found faulty before God. 1 யோவான் 3:20 நம்முடைய மனசாட்சியே நம்முடைய குற்றவாளியாக தீர்க்கும் என்றால், 1 John chapter 3 verse 20, it says, if our conscience itself condemns தேவன் us, நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். God is greater than our heart and He knows all things. பிரியமானவர்களே, Beloved, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், if our heart does not condemn us, நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து we have confidence toward God அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு and we keep His commandments அவருக்கு முன்பாக நாம் பிரியமானவைகளை செய்வோம். and do those things that are pleasing in His நாம் sight. அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதோ அதை நாம் பெற்றுக் And கொள்ளுகிறோம். whatever we ask, we receive of Him. உன்னுடைய சுத்த மனசாட்சி தான் நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை உனம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. It is your good conscience that enables you to receive whatever you ask. உன் இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்த்து கொண்டே இருக்கும் என்றால், If your heart keeps condemning you, நீ குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லி உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால், if your heart keeps telling you that you are guilty, தேவன் உன் இருதயத்தை காட்டிலும் பெரியவர். God is greater than your heart. உன் இருதயம் சொல்வதை காட்டிலும் அநேக குற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார். He knows many more things more than your heart. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். He knows all things. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய இருதயம் உன்னை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால், if your heart does not condemn you, நீ தேவனிடத்தில் மிகவும் தைரியமுடையவனாக இருக்க முடியும். you have confidence before the Lord. நீ மிகவும் விசுவாசமுடையவனாக இருக்க முடியும்.
முடியும். You can have great faith. நீ வேண்டிக் கொள்ளுகிறது என்னென்ன காரியமோ அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தந்தருளுவார். And the Lord will give you whatever you ask. இன்றைக்கு உன்னுடைய மனசாட்சியை ஒரு கேள்வி கேட்டுக்கொள். Ask a question to your conscience. என் மனசாட்சியை நீ என்னை குற்றப்படுத்துகிறாயா? Oh conscience, are you pricking me? அப்படியா நான் எதை குற்றப்படுத்துகிறாய்? What are you condemning me நீ of? என்ன குற்றப்படுத்துவாய் என்றால் If you are accusing என் me, தேவன் உன்னிலும் பெரியவரா இருக்கிறாரே. my God is greater than என் you. மனசாட்சியை என்ன குற்றப்படுத்தும் என்றால் If my conscience என் condemns தேவன் me, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரே. my God knows all நீ things. குற்றப்படுத்துற காரியம் உண்மைதான். It's true you condemn me. என் வாழ்க்கையில் இது தவறுதான். It's true this is wrong in நான் my இப்படி life. நடந்திருக்க கூடாது. I shouldn't have done this. நான் இப்படி பேசி இருக்க கூடாது. I shouldn't have spoken like நான் இப்படி this. செய்திருக்க கூடாது. I shouldn't have done like நான் this. இப்படி போயிருக்க கூடாது. I shouldn't have gone there. நான் இதை விட்டு இப்படி விலகி இருக்க கூடாது. I shouldn't have departed from this. நீ சொல்வது சரிதான். What you're saying is நீ right. என்னை குற்றப்படுத்துவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept your condemnation. நான் உன்னை தள்ளிவிட போகிறதல்ல. I'm not going to push you நீ aside. குற்றப்படுத்துற காரியத்தை நான் என் தேவனிடத்தில் கொண்டு போகிறேன். I'm going to take this fault to the Lord. என் தேவன் என்னை மன்னிக்க தயவுபடுத்தவராக And my இருக்கிறார். Lord will abundantly அவர் என்னை pardon. மன்னிப்பார். He will forgive me. அவர் என்னை கழுவுவார். He will wash me. அவர் என்னை பரிசுத்தமாக்குவார். He will make me holy. அவர் என்னை சுத்தவானாக மாற்றுவார். He'll make me pure. அப்பொழுது என்னுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாக மாறும். Then my good conscience becomes pure. தேவனுடைய பிள்ளையே, Child of God, நீ உன்னுடைய மனசாட்சியை தள்ளிவிட்டதனால் நீ நிரபராதியாகி விட முடியாது. if you push aside your conscience, you cannot become good. அதற்கு பதிலாக நீ ஒத்துக்கொள்வதன் மூலமாக, You accept your fault. ஆம் நான் பாவம் செய்தேன் என்று சொல்வதன் மூலமாக. If you say, I have sinned, தாவீது பெரிய பாவம் செய்தபோது அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தவில்லை. your conscience is not condemning you because you've not done அவன் anything. ராஜாவானபடினால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றுதான் அவன் யோசித்துக் கொண்டு David வந்தான். was king and he thought he could do anything. ஆனால் நாத்தான் வேல் அவனை உணர்த்தி கொடுத்தான். But when Nathan convicted him, சொன்னான், நீதான் அந்த மனுஷன். he said, you are the man. நானா அந்த மனுஷன், இவனை கொண்டு போய் சிறையிலே போடுங்கள் என்று ஒரு ராஜா கட்டளையிடவில்லை. He did not say, am I the man, and imprison the prophet. ஒரு சாதாரண ராஜாவாக இருந்தால் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டிருப்பான். If he had not been an ordinary man, he would have ஒரு got ராஜாவை Nathan பார்த்து killed. நீதான் அந்த மனுஷன் நீ சொல்லுகிறாயா? Are you condemning the king? அவன் சொன்னான், என் பாவத்தை மன்னியும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். He started asking forgiveness of the Lord. அவன் தன்னுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்த ஆரம்பித்தது. His conscience began to prick him. அவன் உணர்த்தப்பட்டான். He was convicted. ஆண்டவரே என்னை கழுவும் என்று ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க He ஆரம்பித்தான். began to pray, Lord, wash தன் me. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் திரும்பமாக பெற்றுக் கொண்டான். He got again joy of salvation. அவன் இழந்திருந்த உற்சாகத்தின் ஆவி அவனுக்குள்ள திரும்பவும் வந்து விட்டது. That enthusiastic spirit returned to him. அவன் தன் தேவனை நோக்கி அவன் விசுவாச பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய He ஆரம்பித்தான். was able to progress in his journey of எந்த faith. காரியத்தினாலும் இந்த காலவேளை அவனுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கும் என்றால், Whatever your conscience might be pricking you off, அது எதுவாக இருந்தாலும் whatever it may அதை be, அப்படியே தள்ளி விடாதபடிக்கு, உன் இருதயத்தை கண்ணப்படுத்தாதபடிக்கு தேவ சமூகத்தில் நீ கொண்டு வா. don't push it aside and harden your heart. Bring it to the presence of God. ஆம் ஆண்டவரே, Yes, Lord. என் மனசாட்சி குற்றப்படுத்துற காரியம் உண்மைதான். What my conscience is telling me is right. நான் செய்தது தவறுதான். What I've done is wrong. அது ஒரு பாவம் தான். It is a sin. அது குற்றம் தான். It is wrong. உம்முடைய பார்வையிலே அது ஆண்டவரே சரியில்லாத காரியம் தான். It is not right in your sight, நான் Lord. ஒத்துக்கொள்கிறேன். I accept it, நான் Lord. அறிக்கை செய்கிறேன். I confess. நான் அதிலிருந்து மனம் திரும்ப விரும்புகிறேன். I repent, Lord. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்பாய் என்றார். Lord, forgive me. உன்னுடைய விசுவாச கப்பல் புதுப்பிக்கப்படும். Your ship of faith will be உன்னுடைய renewed. விசுவாச வாழ்க்கை ஒரு புதிய பொலிவை பெறும். Your life of faith will sprout. உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆசீர்வாதமாக Your மாறும். life will become a new blessing. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய ஜீவியத்தை ஏன் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்? why is the Lord breaking your life? ஆம், இவைகள்னாலே தான் உன்னுடைய ஜீவியம் உடைக்கப்படுகிறது. This is why your life is broken. இன்னும் சில காரியங்கள் இதிலே உண்டு. There are more things, ஆனால் நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை. but we have no time now. ஆம், தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோமாக. So let's humble ourselves in the presence of மீதி God. காரியங்களை நாம் மாலை கூட்டத்திலே சிந்திக்க In போகிறோம். the evening we'll consider the other மாலை things. கூட்டத்தில் அநேகர் வருகிறதில்லை. Many do not come in the evening. நீங்கள் இந்த சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நீங்கள் மாலை கூட்டத்துக்கு வரலாம். If you want to continue to hear these truths, come in the evening. மாலை கூட்டத்தில் அநேக இடம் காலியாகத்தான் இருக்கிறது. There's a lot of space in the evening. ஆம், தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்துவாயாக. Child of God, humble yourself in the presence of God. ஏன் என் வாழ்க்கை உடைக்கப்படுது? Why is my life broken? ஏன் நஷ்டம்? Why is there loss? ஏன் தோல்வி? Why is there defeat? ஏன் தொடர்ந்து அடி அடி என்று விழுந்து கொண்டிருக்கிறது? Why am I receiving blow after blow? ஏன் ஆண்டவர் அடிக்கிறார்? Why is the Lord beating me? ஏன் நொறுக்குகிறார்? Why is he crushing me? ஏன் உடைக்கிறார்? Why am I broken? ஏன் தொடர்ந்து நான் முன்னேற முடியாதபடிக்கு ஏன் ஆண்டவர் தடை செய்கிறார்? Why is the Lord hindering my progress? ஏன் ஆசீர்வாத குறைவுகள்? Why is there lack in ஏன் blessings? சமாதானம் இல்ல? Why no peace? ஏன் சந்தோஷம் இல்ல? Why no joy? ஏன் எனக்கு இளைப்பாறுதல் இல்ல? Why no rest? ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார்? Why is the Lord done this? தேவனுடைய பிள்ளையே,
ஓ ஏன் தர்சீசின் கப்பல்களை அவள் கீழ்காற்றை கொண்டு உடைக்க வேண்டும்? Child of God, why should the Lord break the ships of Tarshish? with ஏன் the அவர் east இந்த wind? தர்சீசின் கப்பல்களை கொண்டல் காற்றை கொண்டு உடைக்க வேண்டும்? Why should he use the tempestuous wind to break the ships? உன் கப்பல்களை உடைப்பதனால் அவருக்கு என்ன லாபம்? What does the Lord get out of breaking your ship? உன்னை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். His purpose is to mold you. நீ உருவாக்கப்படும் வரையில் நீ உடைக்கப்பட்டு கொண்டேதான் He இருப்பாய். will keep breaking you till you are molded. நீ உருவாக்கப்பட்டு ஆண்டுக்கு உண்டாக விளையேற பெற்ற கல்லாக மாறுவரில் அவர் உடைத்துதான் உருவாக்குவார். Till you are molded into a precious stone, he will keep breaking அவர் உன்னை you. செதுக்கத்தான் செய்வார். He will keep chiseling அவர் you. உன்னை வடிக்கத்தான் செய்வார். He will try to bring you to shape. அவரை நீ தடை செய்ய முடியாது. You cannot prevent him. இவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் நீ ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். You have to surrender like an earthen vessel in his ஆம் hand. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியம் தீட்டுப்பட்டிருக்கும் என்றால் ஒரு மண்பாண்டம் உடைக்கப்படுவது போல ஜீவியத்தை உடைத்து விடு. If your life is defiled, break your heart like a broken vessel. இருதயம் உடைந்து தேவ சமூகத்தில் அழு. Break your heart and weep in the presence ஆண்டவரே of என்னை God. மன்னியும் என்று கேளு. Lord, forgive me. ஆண்டவரே என்னுடைய வீராப்பு, என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டிமையை நீ உடைத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. Lord, thank you for breaking my arrogancy and my pride and haughtiness. ஆண்டவரே என்னுடைய வீராப்பு உன்னிடத்தில் செல்லாது என்பதை அறிந்து என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லு. Lord, thank you for showing me that my haughtiness cannot stand before you. ஆண்டவரே என்னுடைய மகிமைக்காக அல்ல, நான் இனி உம்முடைய மகிமைக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லு. Lord, I will not live for my glory but for your glory. என்னை தெரிந்து கொண்ட உம்முடைய நாமத்துக்காக நான் ஜீவிப்பேன். I will live for the glory of your name who has called me. உம்மை நான் I மகிமைப்படுத்துவேன். will glorify you. ஆண்டவர் சமூகத்தில் விதமாக நீ சொல்லுவாயா? If you will say like this in the உன்னை presence of தாழ்த்துவாயா? God, if you humble தேவ yourself, சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? if you surrender in the presence அப்படியானால் of God, கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாக Lord மாற்றுகிறார். will make you a new creation. எல்லாம் புதிதாக்கப்படும். All things will be made உடைந்து new. போன கப்பல் ஒரு புதிய கப்பலாக மாறும். Your ship will become new. உடைந்து போன உன்னுடைய கப்பல் ஒரு புதிய கப்பலாக Your மாறும். broken ship will become brand உன் new. வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக Your மாறும். life will become brand new. ஒரு புதிய ஜீவியத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். Lord will give you a new ஒரு life. புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். He'll command a new உன் blessing. குடும்பத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதம் There will உண்டாகும். be a new blessing in your family. உடைந்து கிடக்கிற உன் குடும்பம் சீர்படுத்தப்படும். Broken family will be repaired. உன் உடைந்த வாழ்க்கை உடைந்த வாழ்க்கை சரிப்படுத்தப்படும். Your broken life will be restored. எல்லாவற்றையும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் தான் உன்னுடைய தேவன். Your God is the one who calls all things that be ஒன்றும் not. இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். He calls out everything out of nothing. உடைத்த கப்பலை உருவாக்க அவர் வல்லவராக He இருக்கிறார். is able to repair your broken ஒரு ship. புதிய சிருஷ்டியாக உன்னை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். God wants to make you a new ஒரு creation. புதிய வாழ்க்கையை உனக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். He desires to give you a new life. ஒரு புதிய ஜீவியத்திற்காக உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. Surrender for a new life. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய வேலையை உனக்குள்ள செய்ய விரும்புகிறார். God wants to do a new work. உன்னுடைய விசுவாச பிரயாணத்தை தொடர்ந்து செய்வாயாக. Continue in your journey of உன் faith. நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் இந்த கப்பலை நிறுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். God is able to take your ship to your desired அவருடைய haven. கரத்தில் நாம் நம்ம ஒப்புக் கொடுப்போம். Let us surrender into His கர்த்தர் hands. நமக்கு உதவி செய்வார். ஆமென். May the Lord bless us. குருவே நீர் என்னையும் அழைத்தீர் திரு சித்தம் செய்ய வேகத்தில் குருவே நீர் என்னையும் அழைத்தீர் திரு சித்தம் செய்ய வேகத்தில் களிமண்ணை போலவும் கரத்தில் கர்த்தனை கையளித்திடுவேன் களிமண்ணை போலவும் கரத்தில் கர்த்தனை கையளித்திடுவேன் உருவாக்கிடும் என்னை உந்தனின் திருசாயலாய் உருவாக்கிடும் என்னை உந்தனின் திருசாயலாய் குருவே நீர் என்னையும் அழைத்தீர் திரு சித்தம் செய்ய வேகத்தில் குருவே நீர் என்னையும் அழைத்தீர் திரு சித்தம் செய்ய வேகத்தில் களிமண்ணை போலவும் கரத்தில் கர்த்தனை கையளித்திடுவேன் களிமண்ணை போலவும் கரத்தில் கர்த்தனை கையளித்திடுவேன் உருவாக்கிடும் என்னை உந்தனின் திருசாயலாய் உருவாக்கிடும் என்னை உந்தனின் திருசாயலாய் களிமண்ணை போலவும் கரத்தில் கர்த்தனை கையளித்திடுவேன் களிமண்ணை போலவும் கரத்தில் கர்த்தனை கையளித்திடுவேன் உருவாக்கிடும் என்னை உந்தனின் திருசாயலாய் ஆமென் உருவாக்கிடும் என்னை உந்தனின்
உந்தனின் திருசாயலால் உருவாக்கிடும் என்னையே உந்தனின் திருசாயலாமே உருவாக்கிடும் என்னையே உந்தனின் திருசாயலால் 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 துரபகரபலக துரபகரபலக துரபகரா. ஆமென். அவனிடத்தில் சொல்லுவாயா, తెలివి చేయమో ஆண்டவரே நீர் நான் உடைத்தது ஏன் நான் தெரிந்து கொண்டேன். ప్రభువా నేను ఎంచుకున్నావో బద్దలు చేసినావని నేను గ్రహించినాను. என் வாழ்க்கையில ஏன் நான் உடைத்தேன், ఎంచుకున్న జీవితంలో ఇలాగ బద్దలైపోవుట ஏன் இதை செய்தீர். ఎందుకు ఇలాగ చేసినావో? என் நன்மைக்காக, నా యొక్క మేలు నిమిత్తము. எல்லாம் நன்மைக்காக செய்கிற தேவ நீர் సమస్తము మేలు కొరకు చేయించున్న దేవుడు என்னை உருவாக்கத்தான் அப்படி செய்தீர். నన్ను రూపొందించడానికి ఇలాగ చేయించున్నావు. என்னை உயர்த்தத்தான் அப்படி செய்தீர். నన్ను హెచ్చించినట్లుగా అలాగ చేసినావు. என்னை புது சிருஷ்டியாக மாற்றத்தான் அப்படி செய்தீர். నన్ను నూతన సృష్టిగా మార్చడానికి అలాగ చేసినావు. என்னை உடைத்தது நன்மைக்காக, నన్ను బద్దలు చేయడం మేలు నిమిత్తము. என் இருதயத்தை நொறுக்கினது நன்மைக்காக. నా హృదయమును నలగొట్టుట మేలు నిమిత్తము. நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். దానిని ఒప్పుకొనిచున్నాను. என் பெருமையினால, నా యొక్క గర్వమును என் బట్టి, மேட்டிமையால, నా యొక్క అతిశయమును என் బట్టి, அகந்தையால, నా యొక్క గర్వమును என் బట్టి, இருமாப்பால, అయితే నా యొక్క என் గర్విష్ఠతను வீராப்பால బట్టి, నా యొక్క వీరమును உமக்கு బట్టి, முன்பாக எதுவும் செல்லாதுன்னு விளங்கி கொண்ட ஆண்டவரே, నీ ఎదుట ఏది కూడా చల్లదని ప్రభువా నేను గ్రహించుకుంటేని. ஆண்டவரே என்னை தாழ்த்தினதை நான் அறிந்து கொண்டேன். ప్రభువా నన్ను ఎందుకు తగ్గించున్నావు? இப்ப நான் தரை மட்டுமாக தாழ்த்துகிறேன். ఇప్పుడైతే నన్ను నేను తరమట్టుకు తగ్గించు. ஆண்டவர் உடைக்கப்பட்டதின் சத்தியத்தை நான் விளங்கி கொண்டேன். నేను బద్దలాగడానికి సత్యమును గ్రహించుకొని என்னை உருவாக்கவே நீர் உடைத்தீர். నన్ను రూపొందించడానికి నన్ను இப்பொழுது நான் ஒத்துக்கொண்டபடினாலே ఇలాగ నేను ఒప్పుకొనుటను. என்னை உயர்த்தும், నన్ను హెచ్చించుము. என்னை ஆசீர்வதியோ, ఆశీర్వదించుము. என்னை செப்பனிடு, నన్ను సరిచేయుము. என்னை சீர்படுத்தோ, సరిదిద్దుము. என்னை ஸ்திரப்படுத்தோ, స్థిరపరచుము. என்னை நிலைநிறுத்தோ, నిలబెట్టుము. என் நஷ்டம் லாபமாக மாறட்டும், నష్టము లాభంగా என் ஆசீர்வாத குறைவுகள் ஆசீர்வாதமாக மாறட்டும், ఆశీర్వాద లోపములు ఆశీర్వాదం இரக்கத்தை காண்பியோ, కనికరమును చూపించు. கிருபையை காண்பியோ, నన్ను చూపించు. தயவை கட்டளையிடோ, ఆజ్ఞాపించు. என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். నన్ను నీ యొక్క హస్తములో நான் உன்னை సమర్పిస్తున్నాను. தாழ்த்துகிறேன். నన్ను తగ్గించుకొని நீ தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற தேவன் அல்லவோ. నువ్వు తగ్గించుకొనినప్పుడు నిన్ను హెచ్చించేది என்னை ఎవరు? உயர்த்தோ, నన్ను గ్రహింపచేయు. என்னை ఆశీర్వదియో, నన్ను ఆశీర్వదించుము. என் விசுவாச கப்பலை செப்பனிடும், నా యొక్క విశ్వాసపు ఓడను என் விசுவாச సరిచేయుము. பிரயாணத்தை நான் தொடர எனக்கு உதவி செய்யும். నా యొక్క విశ్వాస ప్రయాణము కొనసాగించడానికి సహాయం చేయము. இதோ ஒரு கிருபை இறங்குகிறது, ఇదిగో కృప దిగుచున్నది. ஒரு புதிய பாத்திரம் ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்படுகிறது, ఒక నూతన పాత్ర ప్రభు వలన సృజించబడి ஒரு புதிய மனிதனாக அவரை மாற்றுகிறார். నూతనమైన వ్యక్తిగా ఆయన నిన్ను இதோ మార్చుచున్నాడు. சியோனிலிருந்து உன்மேல் ஒரு புதிய ஆசீர்வாதம் மோரா சீமானா லியாக்கா தூராபானா சீக்கா மானியா தூரா இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ఈ యొక్క సమయంలో నీ మీద சிபாராபாலாக்கா தூனா ரியா நவாம் சீக்கா பாலா தூனா லிபாக்கா தூராபானா சீக்கா பாலா தூனா ராதானா சீக்கா பாலா நியாரபானியா கத்துரா நவாம் சீக்கா பாலா கத்தீரா லிபாக்கா தீரா பக்கரா பாலா கத்துரா பாலா கத்துரா பாலா கத்துரா. ஹல்லேலூயா ஆமென். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமீந்திடோ, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமீந்திடோ, நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை Lord Jesus, சௌக்கியமிதிடும். நாங்கள் உம்மை நம்பி வந்தோம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிதிடும். நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ. சௌக்கியமிதிடும். Lord Rabban Rabban Turana Dara Sikaman yo நீர் ஆசீர்வாதம். வல்லவே சௌக்கியமிதிடும். நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ. சௌக்கியமிதிடும். நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ. சௌக்கியமிதிடும். Lord Rabban வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும். சௌக்கியமீந்திடோ, நான் நம்பி வந்தேனே. சிவ கத்திரா பக்கரபல கதுரா நீக்கரபல கத்திரா. ஆண்டவரே உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ప్రభువా మీతో
తప్ప మేము ఎవరి ఎద్దుకు వెళ్ళము. உம்மை இல்லாமல் நாங்கள் யாரிடத்திலே போவோம்? మీరు కాక మేము ఎవరి ఎద్దుకు எங்களை உடைத்தாலும் நீர்தான், మమ్మల్ని బద్దలు చేసినా எங்களை நொறுக்கினாலும் நீர்தான், మమ్మల్ని నలగొట్టినారు మీరే, எங்களை பிசைந்தெடுத்தாலும் நீர்தான், మమ్మల్ని పిట్టి పిసినట్లుగా చేసినారు మీరే, எங்களை புதிய பாத்திரமாக வணைந்தெடுத்தாலும் நீர்தான். మమ్మల్ని క్రొత్త పాత్రగా మీరు చేసినప్పటికీ మీరే. உம்மை இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம்? మీరు కాకుండా మేము ఎక్కడికి వెళ్ళదుమో? உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? మీరు కాక మాకు ఎవరు ఉన్నారు? ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே தானே உண்டு. జీవపు మాటలు మీ యొద్ద ఉన్నది. நீர்தானே எங்களுடைய ஜீவ அப்போ. మీరే మాకు జీవ ఆహారం. உம்மை இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம்? మీరు తప్ప మేము ఎక్కడికి వెళ్ళదుమో? எங்களை உடைத்த எங்கள் தேவனுடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். మమ్మల్ని బద్దలు చేసిన మా దేవుని పాదం మీద పడి உம்முடைய பொற்பாதம் நாங்கள் பணிகிறோம். మీ యొక్క బంగారు పాదమును పట్టుకొని உம்மிடத்தில் நாங்கள் சரணாகதி அடைகிறோம். మీ ఎదుట మేము శరణాగతులమే. எங்களை உருவாக்கோ, మమ్మల్ని రూపొందించు. எங்களை உயர்த்தோ, మమ్మల్ని హెచ్చించు. எங்களை ఆశీర్వదియో, ఆశీర్వదించు. எங்களுடைய ஜீவத்தை சுத்த பொன்னாக மாற்றோ. మా జీవితము శుద్ధ సువర్ణమయం. உன்னை மாற்றுகிற ஒரு வல்லமை, உன்னை மாற்றுகிற ஒரு வல்லமை. ரபாத நாசை கமானியா தூர பால கரபானியா லிபக தூர கரபானியா. என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையலோ. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையலோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின ஓ ரோத நாச கரபலோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையலோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, லோ ரபகதுரா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. அருமையான தேவனுடைய பிள்ளை, నా దేవుని బిడ్డ, உன் தேவன் உனக்கு எல்லா நன்மைக்கு தான் செய்வார். నీ దేవుడు నీకు సమస్తము మేలు కొరకే చేయను. தீமைக்காக ஒருபோது ஒரு காரியத்தை அவர் செய்யவே மாட்டார். కీడు నిమిత్తముగా ఒక కార్యమును ఎన్నడూను చేయను. அவர் தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணன். ఆయన కీడుని చూడని నిష్కలం. அந்த தேவனுடைய கரத்துல உன் ஆவி ஆத்துமா சரத்தை ஒப்பு கொடுத்து விடு. ఆ దేవుని యొక్క హస్తములో నీ ప్రాణాత్మ శరీరమును సమర్పించుము. உன் கரங்கள் இரண்டையும் உயர்த்தி சத்தமாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. Praise the Lord. ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா.